வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிக்கான சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பயங்கரமாக ஃபாலோ ஆகிறத பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயின் கிராஷ், அதாவது நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 79,000 போயிட்டு இருந்தாலுமே இன்றைக்கி நான் ஏர்லியர் இந்த டே நான் பார்த்தீங்கன்னா வந்து 78,000 77,000 76,000 கூட போச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து. ஸோ எல்லாமே 64,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராப்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஆல்காயின் சீசனுக்காக வெயிட் பண்ணியிருந்தவங்க எல்லாமே வந்து ரொம்பவே பேனிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்காயின் சீசன் வந்து ரொம்பவே ரிஸ்கி தான் இந்த வாட்டி. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு இந்த 4 இயர் சைக்கிள் நடக்கும் ஆல்காயின் சீசனுக்கு. பிட்காயின் டாமினன்ஸை பார்த்து எல்லாருமே ஆல்காயின் சீசன் எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். நான் கிரிப்டோ கிராஷ் பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதில் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் அது எல்லாமே இப்போ பயங்கரமாக ப்ளே அவுட் ஆகுது இந்த டேரிஃப் வார்னால. ஸோ இன்றைக்கி பிட்காயின் கண்டிப்பாக ரொம்பவே கீழே போயிடுச்சு. ஸோ எனக்கு கிடையாது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிப்ரவரி மந்த் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. மார்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 91,000 கிட்ட தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1 இயர் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிட்காயின் வந்து இன்னுமே கூட வந்து பயங்கர பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது லாஸ்ட் 1 இயர்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 67,000 61,000 கிட்ட போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர் இதே டைமில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 79,000 78,000 போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் பிட்காயின் லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். ஏன்னா நீங்களாம் மேபி 90K 100K பார்த்து பயந்துருப்பீங்க. பட் இப்போ வந்து 78K 79Kன்றது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லாங் டர்ம் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ட்ராப் நடக்கும். ஸோ இது ஒரு பீக் போயிட்டு கண்டிப்பாக ஒரு ட்ராப் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆல் டைம் ஹை டச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஷேக் அவுட் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசன் வந்து பிட்காயின் வந்து பிக்கப் ஆகும். இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் கம்மியானதுக்கப்புறம் கண்டிப்பாக பிக்கப் ஆகும். அப்படி இல்லைனா கூட வந்து திஸ் இஸ் அ மேஜர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டர்ம். ஏன்னா வந்து பிட்காயின் வந்து நீங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ கிரிப்டோக்குள்ளே வந்துட்டீங்க. பிட்காயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு இல்லை மற்ற கிரிப்டோவில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம் வந்திருப்பீங்க. ஸோ கிரிப்டோன்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கீங்க, விச் இஸ் அ குட் திங். நீங்கள் ட்ரேடிங்காக வந்திருக்கலாம். பட் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா இந்த பிட்காயின் வந்து ட்ரேடிங்காக இல்லை. பிட்காயின் சத்தோஷி நாக்காமோட்டோ எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட்ஸ் நாட் ஃபேர், இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். காமன் மேனுக்கு அவன் சம்பாதிக்கிற மணியை வந்து அவனால் வந்து சேவ் பண்ண முடியலன்றதுனால தான் வந்து ஒரு பிட்காயினே வந்து ஆரம்பிச்சார். ஸோ பிட்காயின் வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன், இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பிட்காயின் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மணியை சம்பாதிச்சு சேவ் பண்ணி வைக்கிறாருன்னா ஒரு டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி அவர் வந்து லாங் டர்ம்க்கு அந்த மணியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் இன்னைக்கு நிலமையில பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மணி சம்பாதிச்சாலுமே ஒரு 5 இயர்ஸ் அந்த மணிக்கான வேல்யூ கம்மியாயிடுது. ஸோ அதனால தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கே வருது. ஸோ பிட்காயின் அதனால தான் பார்த்தீங்கன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண பிட்காயினோட ப்ரைஸ் ஏறுது. ஸோ பிட்காயின் வந்து ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறலை. ஸோ மக்கள் வந்து சிஸ்டமில் வந்து நிறைய எவ்வளோ மணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ, இந்த யுஎஸ் கவர்மெண்ட், இந்த ஃபெடரல் ரிசர்வ் இல்லை மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் எவ்வளோ மணியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களோ அந்த எல்லா மணியுமே மார்க்கெட் உள்ள வருது. அது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். இப்போ என்னன்னா பிட்காயின்குள்ளே வருது. ஸோ இன்னும் கூட மணி வந்து பிரிண்ட் பண்ண தான் போகிறாங்க. திரும்ப இப்போ மேபி யுஎஸ் ரெசிஷன் வரலாம், திரும்ப பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணப்போ திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. திரும்ப ஒரு பயங்கரமாக பீக் போகும், 350K 400K மாதிரி போகும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரொம்பவே பயப்படுற மாதிரி இருக்கும். இட் லுக் வெரி ஷேக்கி. உங்களுக்கு ரொம்பவே பயம் கொடுக்கும். பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நான் வேறு எதையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், கோல்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் தோணலாம். பட் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இஸ் ஒன்லி கோயிங் டு கோ ஹையர். இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி வேறு எதுவுமே கிடையாது. பிட்காயின் இஸ் ஒன்லி கிரிப்டோ கரன்சி. அதனால தான் அதை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வேறு எந்த காயினோட எடுத்து பாருங்கள், கிரிப்டோ டோக்கன் எடுத்து பாருங்கள், இட் வில் நெவர் ஹேவ் தட் சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இத்தீரியம் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 இயர் இதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் பக்கம் $3,400 இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் 1,852 இருக்குது. இந்த ட்ராப் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராப்னு சொல்லிட்டு 52% குறைஞ்சிருக்கு லாஸ்ட் 1 இயரில். அதே பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் வேறு எந்த கிரிப்டோ டோக்கன்னா பாருங்கள், லாஸ்ட் 1 இயர் டேட்டா எடுத்து பாருங்கள். எக்ஸ்ஆர்பி பாருங்கள், லாஸ்ட் 1 இயரில் எக்ஸ்ஆர்பி வந்து ஒரு அவுட்லியர். ஏன்னா எக்ஸ்ஆர்பி வந்து ரிப்பிள்ன்ற கம்பெனி வந்து அவங்க வந்து பயங்கரமாக பம்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக யூஎஸ் லாபி இருக்குது. திஸ் இஸ் நாட் அ டீசென்ட்ரலைஸ்ட் டோக்கன் அட் ஆல். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்ட். எக்ஸ்ஆர்பியை நம்பி யாரும் போகாதீங்க. ஏன்னா பயங்கரமாக பம்ப் ஆகிற மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் ஹேவிங் எனி ரியல் யூஸ் கேஸ். அது வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ், இன்டர்நேஷனல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டோன்ட் ட்ரை டு கோயிங் டு எக்ஸ்ஆர்பி. எக்ஸ்ஆர்பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கிள். நீங்கள் அட்லீஸ்ட் இத்தீரியம் கூட ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஸ்லைட்டாக ரிசம்பிள் பண்ணும், பிட்காயினோட பேட்டர்ன் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் வரும், அதோடு அது காணாமல் போயிடும். திரும்ப ஸ்பைக் வரும், திரும்ப காணாமல் போயிடும். ஸோ டோன்ட் கோ அண்ட் இன்வெஸ்ட் எக்ஸ்ஆர்பி அட் திஸ் பீக். நீங்கள் ஈவன் சொல்லானா கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் சொல்லானா கூட பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 இயரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 14% ட்ராப் ஆயிருக்கு. லாங் டேர்ம் எடுத்து பாருங்கள்,
இட் வில் மிமிக் பிட்காயின் ஆர் இட் வில் பி க்ளோஸ் டு பிட்காயின். ஸோ பிட்காயினை பார்த்து தான் இல்லை எல்லா காயின்ஸுமே வருது. ஸோ அடுத்த பிட்காயின் மாதிரி ஒரு நல்ல காயின் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4 இயர் சைக்கிளில் பார்த்து ட்ரேடிங் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிட்காயினோட சார்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. பிட்காயினோட 4 இயர் ஹாவிங் சைக்கிளை பேஸ் பண்ணி உங்களோட ஆல்காயின் சீசனுக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்க. பட் நான் என்ன சொல்கிற வரேன்னா, இஃப் யூ டூ தட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 1 இயராக நீங்கள் மேபி இங்கே வாங்கியிருப்பீங்க, மேபி இங்கே வாங்கியிருக்கலாம், ஏறும் நினச்சி வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கும், திரும்ப ஏறும் நினச்சி வாங்கியிருப்பீங்க, குறைஞ்சிருக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைம் தி மார்க்கெட். ஈவன் நீங்கள் வந்து மற்ற கிரிப்டோ டோக்கன்ஸ்லாம் கூட இந்த ஆல்காயின் சீசனுக்காக வாங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் எக்ஸ்ஆர்பி நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதிகமானதுக்கு அப்புறம் தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஈவன் சொல்லலாம் எந்த காயின் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைம் அண்ட் என்டர் இன் டு ஆல்காயின் மார்க்கெட். ஸோ அதனால தான் வந்து ட்ரேடிங் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம், நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. பட் ட்ரேடிங் மைண்ட் செட்டை விட்டுட்டு இன்வெஸ்டிங் மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா, பிட்காயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் ஈவன் ட்ரை டு கோ இன் டு திஸ் ஆல்காயின்ஸ். பிட்காயின் வந்து லாங் டேர்ம்க்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காசு கிடைக்குதோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கலாம். நீங்கள் பிட்காயினோட ப்ரைஸை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா பிட்காயினில் வந்து ஒரு பிட்காயினில் வந்து சாட்ஸ் இருக்குது, சத்தோஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிட்காயின் வந்து இங்கே ஒரு பிட்காயின் வாங்கினா அதில் சத்தோஷி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் தான் வாங்கணும் அவசியம் இல்லை, ஒரு சத்தோஷியாக வாங்குங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சத்தோஷி வந்து 49 rupees. மேபி உங்களுக்கு 200 rupees கையில் கிடைக்குதா, ஒரு 5 சத்தோஷி வாங்கிவிங்க. எந்த மணியை வந்து நீங்கள் லாங் டேர்ம் அடுத்த 5 years எனக்கு தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, அதை பிட்காயினில் வந்து வாங்கி லாங் டேர்ம்க்கு வைங்க, ட்ரேடிங்காக யூஸ் பண்ணாதீங்க. யூ வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் தட். நீங்கள் அடுத்த ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் நம்ம நல்ல வேலை பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து பிட்காயின் வந்து எல்லாருமே வந்து கிரிப்டோ இஸ் மோர் ஃபார் ட்ரேடிங் நினைக்கிறீங்க. பட் பிட்காயின் வந்து இங்கே இன்வெஸ்டிங்க்கு பாருங்கள். நீங்கள் பிட்காயினோட இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் நாட் ஈவன் ட்ரை டு கெட் மணி. நீங்கள் இந்தியன் மணியை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்தியன் மணி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி எதாவது செலவு பண்ணலாம், அதோட மணி டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது. US டாலருக்கு அகேன்ஸ்டாக US மணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் US டாலருக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து $1 = 87 rupees. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து $1 வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 82 rupees இருந்துச்சு. 5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 75 rupees இருந்துச்சு. ஸோ இந்தியன் ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா மேபி 200 rupees ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் ட்ரை டு கெட் குவிக் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ட்ரேடிங் வச்சு மணி வரும். பட் அது லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து அந்த மணியை வந்து உங்களால் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ பிட்காயின் இஸ் ஹியர் டு சேவ் யூ ஃப்ரம் இன்ஃப்ளேஷன். ஸோ பிட்காயின் இன்வெஸ்டிங் பற்றி பாருங்கள். ஸோ இந்த கிரிப்டோ கிராஷ் வந்து இந்த ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா ட்ரேடிங் இன்வெஸ்டிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்வெஸ்டிங் பண்ணதை பற்றி யோசிங்க. ஸோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணி தான் நான் இந்த இன்வெஸ்டிங் கான்செப்டே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் பிட்காயின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.